ஸோ லாஸ்ட் டைம் ஒரு கிரிப்டோ எக்ஸிக்யூஷன் டூல் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் கிரிப்டோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்களோ, அவங்க ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக அவங்களோட பிளாட்ஃபார்மில் போயிட்டு இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கரண்ட்டாக என்ன பிடிசி ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அட் த மணி கால் ஆப்ஷனோ, அட் த மணி புட் ஆப்ஷனோ, ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு அதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவலாக. இதனால ஸ்லிப்பேஜஸும் அதிகமாகவும் மூவ்மெண்ட்டும் ஃபாஸ்டராக இருக்கும். இதை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு ஒன் கிளிக் டூல் மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் அதை எப்படி யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அதோட அடிஷ்னல் நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்னென்னா, நீங்கள் அதே கிரிப்டோ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, பட் ஷார்ட் ஸ்ட்ராடல் இல்லை, நான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ண விரும்புகிறேன். எந்தெந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்லாம் ஒரு $50 ப்ரீமியமில் இருக்கோ அதோட கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ண விரும்புகிறேன். இல்லை எந்தெந்த பர்டிகுலர் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஒரு $100 இருக்குன்னா அதை நான் ஷார்ட் பண்ண விரும்புகிறேன். இல்லைனா பிட்காயின் இப்போ சப்போஸ் ஒரு $1,00,000 இருக்குன்னா நான் 1% அவே கால் ஆப்ஷனோ 1% அவே புட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஸ்பாட் அதோட கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஷார்ட் பண்ண விரும்புகிறேன்னா இதெல்லாம் ஏர்லியர் வெர்ஷனில் இல்லை. ஸோ இந்த வெர்ஷனில் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் கிளிக் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்றதை டீட்டெயிலாக ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்ம இதை ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைல் போங்க. அதில் ஏபிஐ கீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஏபிஐ கீஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபிஐ கீயை க்ரியேட் பண்ணணும். ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று நான் போட்டு எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒன்று போடுறேன். அண்ட் இங்கே உங்களோட ஐபி அட்ரஸ், உங்களோட சிஸ்டம்லேருந்து நீங்கள் எந்த சிஸ்டம்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். ஸோ நீங்கள் இந்த ஐபிஸ் டு ஒயிட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராப் டவுனில் வரும். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். ஸோ தட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஏபிஐ வில் நோ இந்த ஆர்டர் வந்து இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வருதுன்னும். இது இல்லைனா எக்ஸிக்யூஷன் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் லேப்டாப்லேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களோட மோடம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஐபி அட்ரஸ் இதிலே வந்துடும், அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஏடபிள்யூ சர்வர் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஐபி அட்ரஸ் இதில் போட்டுக்கலாம். பேசிக்கலி ப்ரௌசர்லேருந்து தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பட் அந்த ப்ரௌசர்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எந்த நெட்வொர்க்குன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மொபைல்லேருந்து இதை நம்ம பண்ண முடியாது. ஸோ டெஸ்க்டாப்லேருந்து தான் பண்ணணும், இல்லை லேப்டாப்லேருந்து தான் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு இந்த ரீட் டேட்டா அண்ட் ட்ரேடிங் டேட்டா ரெண்டுமே இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஏபிஐன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு வரும். அதுவும் உங்களோட 2FA கோடு, கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் ஒரு கோடு வரும். இது ரெண்டுமே நீங்கள் போட்டிங்கன்னா ஏபிஐக்கு ஜென்ரேட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு 2FA பண்ண தெரியலன்னா டேரெக்டாக நீங்கள் யூடியூப்லேயே கூட 2FA டெல்டா எக்ஸ்சேஞ்சுன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஒரு 3 ஸ்டெப் தான் வரும். அதை வச்சு நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா ஏபிஐக்கு ஜென்ரேட் ஆகிடும். அதை வச்சு இப்போ ஆட்டோமேட்டடாக எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஸோ அது டேரெக்டாக இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ 89,000 பிடிசி இருக்குன்னா 89,000 கால் ஆப்ஷனும் 89,000 புட் ஆப்ஷனை பார்த்து நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்கேஸ் இப்போ நான் வந்து ஒரு ப்ரீமியம் பேஸ்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ண விரும்புகிறேன். எந்தெந்த பர்டிகுலர் ப்ரீமியம்லாம் நியரஸ்ட் to $50 இருக்கோ அந்த ப்ரீமியம் நான் ஷார்ட் பண்ண விரும்புகிறேன். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்ப்போம். இந்த பர்டிகுலர் புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $45 to $48 இருக்குது. ஓகே, இது நம்ம ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடும். அதேமாரி நெக்ஸ்ட் விச் எவர் இஸ் க்ளோசர் டு 50. இப்போ இது பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 57, 55 இருக்குது. ஸோ இதுவும் அதுவும் நம்ம மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் எவர் இஸ் க்ளோசர் டு $50. ஸோ இந்த டூலை வச்சு நம்ம டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த டூலில் நான் 3 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த டூலுக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்ட்ராடல், அது முன்னாடியே சொன்ன மாதிரி டேரெக்ட் எக்ஸிக்யூஷன் தான். எதுக்கு அட் த மணி கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஷார்ட் பண்ணுறது. இன்னொன்று ப்ரீமியம் பேஸ்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனி ஸ்பெசிஃபிக் ப்ரீமியமில் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரீமியம் $50 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டேன்னா எந்த ஸ்ட்ரைக்கு நியரஸ்ட் to $50 இருக்கோ அதுவே சூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிடும். மூணாவது பர்சன்டேஜ் பேஸ்டு ஃப்ரம் த ஸ்பாட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது பிட்காயின் வந்து $89,000 இருக்குது. இப்போ $89,000 இருக்குன்னா இங்கேருந்து 1% அவே கால் ஆப்ஷனும் 1% அவே புட் ஆப்ஷன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் $890, 900 வச்சுப்போமே. ஸோ இப்போ இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து $900 தள்ளி இருக்கிற கால் ஆப்ஷனும் $900 தள்ளி இருக்கிற புட் ஆப்ஷனும் அது ஷார்ட் பண்ணிடும். அதுதான் வந்து பர்சன்டேஜ் பேஸ்ட். கரண்ட்டாக ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் அவே கால் ஆப்ஷனும் இல்லை புட் ஆப்ஷனும் நீங்கள் ஷார்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணிடலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் இது பிட்காயினுக்கும் பண்ணலாம், ETHக்கும் பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸ்பைரி டேட் எய்தர் 2 days ஆர் டுமாரோ, இது ரெண்டுத்துக்கு தான் ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் கரண்ட் டே 5:30க்கு முன்னாடி, ஈவினிங் 5:30க்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கன்னா டுடே கொடுங்க. ஈவினிங் 5:30க்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கன்னா டுமாரோ கொடுங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் நம்பர் ஆஃப் லாட்ஸ் மென்ஷன் பண்ண போகிறோம், ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ண போகிறோம்.
நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ண ஏபிஐ கீயும் சீக்ரெட் கீயும் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்னோடய ஏபிஐ கீ சீக்ரெட் கீ கொடுத்துட்டு நான் ப்ரீமியம் பேஸ்டு கொடுத்து $50 கொடுத்துருக்கேன். $50 நியரஸ்ட்டாக இருக்கிற எனி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்கை ஷார்ட் பண்ணு அண்ட் ஃபார் 2 days எக்ஸ்பைரிக்கு ஷார்ட் பண்ணு அண்ட் 10 lots 50% ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன கட்டுக்கு வேணும் பர்டிகுலர் ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டு என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரைக் அது சூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் அதுவே கேல்குலேட் பண்ணி ப்ளேஸே பண்ணிடும். ஸோ டன். ஸோ ஆட்டோமேட்டடாக இப்போ ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரி ஆர்டர்ஸ் ப்ளேஸ், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்குமே ப்ளேஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் நெசசரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அண்ட் எம்டிஎம்மும் இங்கே வரும். உங்களோட இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி ரெண்டுமே நியரஸ்ட் டு ₹50 ஷார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் அதுவே ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்கேஸ் நான் 1% அவே ஃப்ரம் த ஸ்பாட் ப்ரைஸ் நான் சூஸ் பண்ணணும்னா இங்கே ஸ்பாட் பேஸ்டு ஸ்ட்ராங்கிள் இருக்கு இல்லையா, நான் 1% கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஏன்னா இங்கேருந்து கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 1% தள்ளி இருக்கிற கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா சேம் அது மட்டும் நான் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன்னா அதுவே கேல்குலேட் பண்ணிடும் 1% அவே கால் ஆப்ஷன் எங்கே இருக்குது, 1% அவே புட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதுவே டிட்டர்மைன் பண்ணி அந்த ஆர்டர்ஸும் இப்போ எங்கேயே ப்ளேஸ் பண்ணிடும். டன். ஸோ 90,000 கால் ஆப்ஷனும் 88,200 புட் ஆப்ஷனும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 88,200 புட் ஆப்ஷனும் ஆல்மோஸ்ட் 90,000 கால் ஆப்ஷனும் ஷார்ட் பண்ணியிருக்கு. டன். அண்ட் அதுக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் இங்கே ஆட்டோமேட்டடாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஸ்ட்ராடல் கூட ப்ரீமியமும் ப்ளேஸ் பண்ணலாம், ப்ளஸ் இந்த ஸ்பாட் பேஸ்டும் ப்ளேஸ் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ நான் இங்கேயே ஷார்ட் ஸ்ட்ராடல் கொடுக்குறேனே, ஷார்ட் ஸ்ட்ராடல் கொடுத்துட்டு இப்போ அதே 10 lots கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன்னா இமீடியட்டாக கரண்ட்டாக ஷார்ட் ஸ்ட்ராடல் ப்ரைஸ் என்னவோ அதுவே எக்ஸிக்யூட் ஆயிரும். டன். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் அதுவே ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸு ப்ளஸ் ப்ரீமியம் பேஸ்ட் ஸ்டாப் லாஸ், ப்ரீமியம் பேஸ்டு என்ட்ரி, இது எல்லாமே அட் கிளிக் ஆஃப் அ பட்டனில் டேரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. இட்ஸ் அப்சல்யூட்லி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டை மேனுவலாக ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி டூல்ஸ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா டூலுமே நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் வித்தவுட் ரைட்டிங் a single line of code. ஸோ இது எல்லாமே என்னோட மென்டர்ஷிப்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் திஸ் இந்த மென்டர்ஷிப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி how you can learn all this-ன்றதை நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் நவ் do not worry, இது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸ்லிப்பேஜஸ் கம்மியாகவும் ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச்சுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வீடியோவில் I'll see you guys with some other topic. Bye.